வெல்கம் டு பிரைடெக். டுடே என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, சி ப்ரோகிராமிங்ல ரிலேஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோகிராம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, லெசன்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, லெசன்குள்ள போலாம். இப்போ நான் ஆல்ரெடி ரிலேஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோகிராம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ரோகிராம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ப்ரோகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெடர் ஃபைலு #include studio.h. ஸோ இந்த 2 ஹெடர் ஃபைல் என்ன பர்பஸ்க்காக இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஹெடர் ஃபைல வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய இன்புட் அவுட்புட் லைனை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள அதாவது ப்ரோக்ராம்குள்ள ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போடுற ப்ரோக்ராம் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிறதுக்காகவும், ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஓல்டு டேட்டாஸ் எல்லாமே எனக்கு வந்து எரேஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் செகண்ட் ஹெடர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட் .h அப்படின்றது. சரிங்களா? ஓகே, இந்த 2 ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணால் தான் உள்ள இருக்கக்கூடிய மெயின் திங்ஸ் நமக்கு வந்து ப்ரோக்ராமில் நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கிளாஸை ஃபாலோ பண்ணி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிரேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியபிள் வந்து இன்டிஜர் டைப்பில் கொடுத்துருக்கேன். எதுக்கு 2 வேரியபிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம என்ன கான்செப்ட் பார்க்குறோம்னா ரிலேஷன் ஆப்பரேட்டர். ரிலேஷன் ஆப்பரேட்டர் என்னன்றதை நான் வந்து ஆப்பரேட்டர் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறப்ப அதில் மொத்தம் நம்ம 6 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே இந்த ப்ரோக்ராம்க்குள்ள நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இந்த ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 வேல்யூ வந்து கம்பேர் பண்ணணும். ஏன்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து கம்பேரிசன் இருந்தால் தான் பண்ண முடியும். எதை விட எது லெஸ் தென்னாக இருக்குது, எதை விட எது கிரேட்டர் தென்னாக இருக்குது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மினிமம் 2 வேல்யூ நமக்கு தேவை. சரிங்களா? அந்த 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது தான் 2 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பாருங்க ஏபி அப்படின்ட்டு 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 வேரியபிளில் 10, 4 அப்படின்ற 2 வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இந்த 2 வேல்யூ வச்சு தான் என்ன பண்ண போகிறேன், இந்த 6 சிம்பிளை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போகிறேன். ஓகே, டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணியாச்சு வேல்யூவை. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் தான் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு கிளியராக நிற்கணும். ஸ்க்ரீன் வந்து கிளியராக இருக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரன் பண்ணக்கூடிய அந்த அவுட்புட் எதுவுமே இல்லாமல் ஸ்க்ரீன் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு கிளியராக இருக்கணும். என்ன அவுட்புட் பிரிண்ட் பண்ண போகிறோம் அந்த கரண்ட் அவுட்புட்டை மட்டும் காட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணுறது இந்த CLR அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் என்ன ஆகுதுன்னா நம்மளோட ரிலேஷன் ஆப்பரேட்டருக்கான ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு இது எங்கேருந்து எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இஃப்ல ஆரம்பிச்சு இந்த எல்ஸ் பார்ட்டிகுலர்ல printf அது வரை நமக்கு முடியுது. ஓகே, இந்த இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த printf ரன் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த printf ரன் ஆகும். ஓகே, அப்போ ஏல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. பியில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4 விட ஏ வந்து பிக்கர் வேல்யூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஏ கிரேட்டர் தென் பினா பியை விட ஏ பெருசாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ பியோட வேல்யூ வந்து 10ஆக இருக்குது. சரி, ஏயோட வந்து 10ஆக இருக்குது, பியோட வந்து 4ஆக இருக்குது. அப்போ 4 விட 10 வந்து எனக்கு பெரிய எண் தான் அப்படிங்கிறப்ப இந்த printf ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரன் ஆகும். பாருங்கள், ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரன் ஆகும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட் நமக்கு ரன் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ இதே நமக்கு ரன் ஆகும். செகண்ட் இஃப் கண்டிஷன் வரும்போது ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா ஏ வந்து கிரேட்டர் தென்னாவாக இருக்கலாம் பியை விட, இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபர்ஸ்ட் printf ரன் ஆகும். இல்லைனா எல்ஸ் பார்ட் நமக்கு ரன் ஆகும். ஓகே, இப்போ ஏல நமக்கு வந்து 10 இருக்குது, பியில் வந்து 4 இருக்குது, இது ஈக்குவலாக இல்லை. அப்போ எது பிக்கர் வேல்யூவாக இருக்குது, ஏ தான் இருக்குது. அப்போ ட்ரூ கண்டிஷன். சரிங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த printf ரன் ஆகும். ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஓகே, அடுத்து printf பார்த்தீங்க அப்படின்னா ஏ லெஸ் தென் பி. ஏ லெஸ் தென் பி இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய printf ரன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய printf ரன் ஆகும். அப்போ ஏல வந்து 10 இருக்குது, பியில் வந்து 4 இருக்குது. 10 வந்து பியை விட லெஸ் தானான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ இது ஃபால்ஸ். அப்போ நமக்கு எல்ஸ் பார்ட் நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது தான் நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. அதாவது ஏ வந்து பியோட லெஸ் தெனாகவும் இருக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம். பட் நமக்கு ஏயோட வந்து பிக்கர் வேல்யூவில் இருக்குது, லெஸ் தென் கிடையாது. ஏன்னா 10 இல்லை பியை விட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறப்ப இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ எல்ஸ் பார்ட் நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்து இஃப் கண்டிஷன் பார்க்கும்போது ஏ ஈக்குவல் டு பி. அதாவது
ஏயும் பியும் வந்து ஈக்குவல் வேல்யூவா இருந்ததுன்னா, இந்த பிரிண்ட்எஃப் ரன் ஆகணும். அப்படி இல்லன்னா எல்ஸ் பட் ரன் ஆகணும். கண்டிப்பா நமக்கு ஈக்குவல் வேல்யூ கிடையாது. ஏன்னா ஏல 10 இருக்கு, பில வந்துட்டு 4 இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த பார்ட் நமக்கு ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ இந்த பிரிண்ட்எஃப் நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஏ அண்ட் பி இஸ் நாட் ஈக்குவல் டூ அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஏ நாட் ஈக்குவல் டூ பி. 2மே எனக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்னா, இந்த பிரிண்ட்எஃப் ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, கண்டிப்பா இது ட்ரூ தான். ஏன்னா ஏல நமக்கு வந்து 10 இருக்கு, பில வந்து 4 இருக்கு. 2மே ஈக்குவல் கிடையாது வேல்யூ அப்படிங்கிறப்ப இது கண்டிஷன் ட்ரூ. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட்எஃப் நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். எல்ஸ் பட் நமக்கு ஒமிட் பண்ணிரும். ஓகே, எல்லா கண்டிஷனும் செக் பண்ணிட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணும், கேரக்டர கெட் பண்ணுவோம். அதாவது நம்ம பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்குன வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இந்த gethch அப்படிங்கிற அந்த மெத்தட கால் பண்ணோம் அப்படின்னா. ஓகே. லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டர்ன் 0. நம்ம வந்து இன்டிஜர் மெயின் வந்து இன்ட்ல ஆரம்பிச்சிருந்தனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப ப்ரோகிராம் அந்த ரிலேஷன் ஆப்பரேட்டர் இருக்கக்கூடிய அந்த சிம்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோகிராம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் கரெக்ட்டா ப்ரோகிராம் போட்டுருக்கோமா, ஃபங்ஷன்லாம் கரெக்ட்டா எழுதியிருக்கோமா, டேட்டா டைப்புக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா அ வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத இப்ப நம்ம கம்பைல் பண்ணி பார்த்துப்போம். கம்பைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம போட்டிருக்க ப்ரோகிராம்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணும். நல்ல கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா ரன்னிங் கண்டிஷன் குடுக்கும். அப்படி இல்லன்னா எரர நமக்கு ஷோ பண்ணும். ஓகே. அது மட்டும் இல்லாம கம்பைல் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, நம்ம எழுதியிருக்க சோர்ஸ் ப்ரோகிராம அ மெஷின் கோடா மாத்தி அதோட லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே இது செக் பண்ணி பார்க்கும். அதுல எரர் இருந்ததுன்னா நமக்கு ஷோ பண்ணும். அப்படி இல்லன்னா ரன்னிங் கண்டிஷன் குடுக்கும். ஓகே. இப்ப நான் கம்பைல் பண்றேன். ஸோ நமக்கு எந்த எரருமே கிடையாது. ஸோ இப்ப நம்ம ரன் பண்ணலாம். பாருங்க, அந்த 6 ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஆன்ஸர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன ஆன்ஸர்ன்னு பாருங்க. ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. சரிங்களா? ஓகே. இது எப்படின்றத நம்ம இப்ப செக் பண்ணுவோம் உள்ள போயிட்டு. ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படிங்கிறப்ப, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு? இங்க வருது. பாருங்க, ஏ கிரேட்டர் தென் பியா இருந்தது அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும். ஆமா, பிய விட ஏ வந்து எனக்கு பிக்கர் வேல்யூ தான். அப்ப ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. கரெக்ட்டா? அப்ப ரன் ஆகுன கண்டிஷன் நமக்கு கரெக்ட்டா? ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்த வேல்யூ பாருங்க ரன் பண்ணும்போது. ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ பி. செகண்ட் ஒன் பார்க்கும்போது, ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ பி. அப்படிங்கிறப்ப செகண்ட பார்க்கலாம். செகண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ பி. இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஏ ஏ வந்து பிக்கு ஈக்குவலாவும் இருக்கலாம். இல்லன்னா கிரேட்டர் தெனாவும் இருக்கலாம். அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். சரிங்களா? அப்ப இது கண்டிப்பா ஏ வந்து ஈக்குவல் கிடையாது பிக்கு. ஆனா கிரேட்டர் தெனா இருக்கு. அப்படியே இந்த கண்டிஷன் ட்ரூ எனக்கு அப்படிங்கிறப்ப, எனக்கு இந்த ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ பி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு ஏத்த மாரி நமக்கு அவுட்புட்ட ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கண்டிஷனை செக் பண்ணி நமக்கு ஆன்ஸர் வந்து நமக்கு வந்து வியூ பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து பிராக்டிகலா பண்ணி பார்த்தா தான் இந்த ஃபங்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே. இப்ப நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.